நண்பர்களே, மாவட்டத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் நிர்வாக அதிகாரியான மாவட்ட ஆட்சியாளர் பூஜா சர்மாவின் தாய் ஒருவர் சாதாரண உடையுடன் ஒரு பெரிய அரசு வங்கிக்குள் பணம் எடுப்பதற்காக செல்கிறார். அவரை பார்த்த வங்கியின் ஊழியர்கள் எல்லோரும் அவர் ஏதோ ஒரு தையல் வேலை செய்யும் மூதாட்டி அல்லது பிச்சைக்காரி என எண்ணிவிட்டனர். யாருக்கும் தெரியாது, அந்த மூதாட்டிதான் மாவட்டத்தின் ஆட்சியாளரின் தாயார் என்பதை குறித்து. அனைவரும் அந்த பிச்சைக்காரி மாதிரியான மூதாட்டி இப்போ இந்த பெரிய வங்கிக்குள் ஏன் வந்திருக்கிறார் என்ற ஐயத்தோடு நின்றனர். அந்த மூதாட்டி மெதுவாக நடந்தே காட்சியாளரிடம் சென்றார். அந்த இடத்தில் ரோஷினி என்ற பாதுகாப்பு காவலர் அமர்ந்திருந்தாள். மூதாட்டி சொன்னார், மகளே, எனக்கு வங்கியிலிருந்து பணம் எடுத்துக்கொள்ளணும். இது என்னுடைய காசோலை. ரோஷினி காசோலையை கூட பார்க்காமல் கோபத்துடன், உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது இப்படி வங்கிக்குள் வர? இது உங்கள மாதிரியானவங்களுக்கு அல்ல. பிச்சைக்காரி மாதிரி இருக்கீங்க. இந்த வங்கியில எல்லாம் பெரியவர்கள்தான் கணக்கு வச்சிருப்பாங்க. உங்கள மாதிரி ஒருத்திக்கு இங்க கணக்கு இருக்க வாய்ப்பே இல்ல. வெளியே போங்க, இல்லன்னா நானே உங்களை புடிச்சு வெளியே தள்ளிடுவேன் என்றாள். மூதாட்டி மெதுவாக, மகளே, முதல்ல இந்த காசோலைய பாரு. எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் எடுக்கணும் என்றார். இதை கேட்ட ரோஷினி வெறித்துப் போனாள். இது என்ன நகைச்சுவை செய்யற இடமா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க நம்பிடுவோமா? உங்கள மாதிரி ஒருத்தி 5 லட்சம் ரூபாய் வச்சிருப்பீங்களா? உங்க வாழ்க்கையில எப்போதாவது அந்த அளவுக்கு பணம் பார்த்திருக்கீங்களா என்றாள். வெளியே போங்க, இல்லனா வேற ஏதாவது சொல்லிடப் போறேன் என்றாள். அதே நேரத்தில் வங்கி மேலாளர் தனது அலுவலகத்திலிருந்து வெளியே வந்து, யார் இது இவ்வளவு சத்தம் போடுறது என்று கேட்டார். உடனே ரோஷினி, ஏதோ பிச்சைக்காரின்னு தோணுது சார், எவ்வளவு சொன்னாலும் இங்கிருந்து போக மாட்டிக்கிறா என்றாள். வங்கி மேலாளர் வெளியே வந்து எதுவும் கேட்காமல் அந்த மூதாட்டியின் கழுத்தை பிடித்தது போல அவரை பயங்கரமாக அறைந்தார். அந்த அடியால் மூதாட்டி நிலை தடுமாறி தரையில் விழுந்து விடுகிறார். மேலாளர் பாதுகாப்பு காவலரிடம், என்ன பாக்குற? இவளை இழுத்து கொண்டு வெளியே தூக்கி போட்டுடு. இவங்க எல்லாம் எங்கிருந்து வராங்கன்னு தெரியல, நமக்குனே வந்து சேருது என்றார். ரோஷினி அந்த மூதாட்டியை பலத்தமாக தள்ளி வங்கிக்குள்ளிருந்து விரட்டி விடுகிறாள். அங்கிருந்த வாடிக்கையாளர்களும் ஊழியர்களும் அமைதியாக அந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்தனர். யாருக்கும் தெரியவில்லை, அந்த மூதாட்டிதான் மாவட்ட ஆட்சியாளர் பூஜா சர்மாவின் தாயார் என்பதை குறித்து. இந்த முழு காட்சியும் வங்கியின் கண்காணிப்பு கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. வீட்டுக்கு வந்து அந்த மூதாட்டி அழுவதோடு தன் மகளான பூஜாவை அழைத்து, வங்கியில் என்ன நடந்தது தெரியுமா? என்னை எப்படி இழிவுபடுத்தினாங்க, எப்படி அவமானப்படுத்தி வெளியே தள்ளினாங்க என்று சொல்கிறாள். இதை கேட்டதும் பூஜா உள்ளுக்குள் பதறி விழுகிறாள். அது அவளுக்குள் தீயாய் எரியும் உணர்ச்சியாகவே இருந்தது. அழுதவாறே, அம்மா, நாளைக்கு நான் உங்க கூடவே வங்கிக்கு வரேன். நீங்க பணம் எடுக்கும்போது நானும் உங்க கூட இருக்கேன் என்று கூறுகிறாள். பூஜா ஒரு எளிமையான பருத்தி சேலை அணிந்து தாயுடன் வங்கிக்கு செல்ல தயாரானாள். தாயும் மகளும் ஒருவரையொருவர் கட்டிப்பிடிக்கிறார்கள். அவர்கள் கண்களில் கண்ணீர். அதில் ஒரு பக்கம் பெருமை, இன்னொரு பக்கம் வலி. தாயாருக்கு தனது மகளின் மீது பெருமை மிக அதிகம். எத்தனை சிரமங்களை கடந்து அந்த மகளை கல்வி கற்றவளாக்கி இன்று இத்தனை உயர்ந்த பதவிக்கு கொண்டு சென்றார். அந்த நாள் காலை சரியாக 10 மணிக்கு தாயும் மகளும் வங்கிக்கு புறப்பட்டு சரியாக 12 மணிக்கு வங்கியின் வெளியே வந்து நின்றார்கள். ஆனால் வங்கி இன்னும் திறக்கப்படவில்லை. அது 10 மணிக்கே திறக்க வேண்டியது. பூஜா அமைதியாக வாசலருகே ஒரு சுவரில் அமர்ந்து காத்திருந்தாள். சில நிமிடங்களில் வங்கி திறக்கப்பட்டது. தாயும் மகளும் உள்ளே நுழைந்தார்கள். அவர்களின் உடை மிகவும் எளிமையானதாக இருந்ததால் அங்கு இருந்த வாடிக்கையாளர்களும் ஊழியர்களும் அவர்களை ஒரு சாதாரண கிராமத்து பெண்கள் என்றே எண்ணினார்கள். யாருக்கும் தெரியாது, இவள்தான் அந்த மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியாளர் பூஜா சர்மா என்று. அவர்கள் மெதுவாக காசோலை கவுண்டருக்குச் சென்று நின்றார்கள். அங்கேயே ரோஷினி என்ற பெண் ஊழியர் அமர்ந்திருந்தாள். பூஜா மிகவும் மெல்லிய குரலில் சொன்னாள், மேடம், எங்களுக்கு பணம் எடுக்க வேண்டும். அம்மாவுக்கு மருந்து வாங்கணும். மற்றொரு முக்கியமான தேவையும் இருக்கு. ரோஷினி அந்த இருவரையும் மேலிருந்து கீழ்வரை பார்வையிட்டாள். சேலையில் மூத்த பெண் மற்றும் சாதாரண உடையிலிருந்த ஒரு இளம்பெண். எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் அவர்கள் முக்கிய வாடிக்கையாளர்கள் போல் தெரியவில்லை. ரோஷினி சிரிப்புடன்,
நீங்க தவறான வங்கிக்கு வந்திருக்கீங்க போலிருக்கு. இங்க முக்கியமான கிளையண்ட்ஸ்க்காக தான் சேவை என்றாள். பூஜா சிரித்தவாறே சொன்னாள், ஒரு முறை சரி, பார்த்து சொல்லுங்கள் மேடம். எங்களிடம் கணக்கு இல்லை என்றால் நாங்கள் போய்விடுகிறோம். ரோஷினி விருப்பமில்லாமல் அந்த காசோலையை பெற்றுக்கொண்டு, கொஞ்சம் நேரமாகும், அங்கே காத்திருக்கும் இருக்கையில் உட்காருங்கள் என்றாள். பூஜா தன் தாயின் கையை பிடித்துக்கொண்டு ஒரு ஓரமுள்ள இருக்கையில் அமர்ந்தாள். தாயாருக்கு தண்ணீர் கொடுத்தாள். தானும் அமைதியாக அமர்ந்திருந்தாள். வங்கிக்குள்ளிருந்த அனைவரும் அவர்களை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர். அந்த வங்கிக்கு சாதாரணமாக பணக்கார வணிகர்கள், அதிகாரிகள், செல்வாக்கு மிக்கோர் மட்டுமே வருவார்கள். அவர்கள் பெருமை படைக்கும் ஆடைகள், விலையுயர்ந்த வாகனங்கள் என்று இருக்கும் இடத்தில் இப்படி மிக எளிமையாக உடை அணிந்த இருவர் அமர்ந்திருப்பது அனைவருக்கும் வியப்பை ஏற்படுத்தியது. சுற்றிலும் ஜன்னல்களுக்கும் மேற்பார்வை மேடைகளுக்கும் இடையே நிசப்தமான சத்தங்கள் ஓங்கின. எந்த கிராமத்திலிருந்து வந்திருக்கிறாங்க? பென்ஷன் பணம் வாங்கிறதுக்கா வந்திருக்காங்க? இவர்களுக்கு இங்க கணக்கு இருக்குமா என்ன எனப் பேசிக் கொண்டிருந்தனர். பூஜா அந்த எல்லா வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவள் அமைதியாக இருந்தாள். அவளுடைய தாயார் சிறிது தவித்து போனாலும் மகளின் அமைதியைக் கண்டு தானும் அமைதியுடன் இருந்தார். சிறிது நேரம் கழித்து பூஜா ரோஷினியிடம், நீங்க நிறைய வேலையில இருக்கீங்க போலிருக்கு, தயவு செய்து மேனேஜரை சந்திக்க உதவ முடியுமா? எனக்கு அவசியமான விஷயம் பேச வேண்டியிருக்கிறது என்றாள். ரோஷினி அலட்சியமாக டெஸ்கில் இருந்த தொலைபேசியை எடுத்து மேலாளரின் அறைக்கு அழைத்தாள். சார், ஒரு பெண் உங்களை காண வேண்டும் என்கிறாங்க, அனுப்பட்டுமா? மேலாளர் கண்ணாடி வழியாக வெளியே பார்த்தார். ஒரு சாதாரண பெண் தாயுடன் அமர்ந்திருந்தாள். அதிகாரி மாதிரி தோற்றமே இல்லை. அவர் குளிர்ந்த குரலில், எனக்கு இப்போ இது போன்ற வீணான சந்திப்புகளுக்கான நேரமில்லை, சொல், உட்கார சொல்லி காத்திருக்க சொல்லு என்றார். ரோஷினி திரும்பி, நீங்க காத்திருக்கும் இருக்கையில் உட்காருங்கள், சார் கொஞ்ச நேரத்தில் பார்க்க வருவார்கள் என்றாள். பூஜா எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஒரு பக்கம் ஒரு உயர் பதவியின் மதிப்பும் மறுபக்கம் ஒரு மகளின் பொறுமையும் கலந்த நிலையில் பூஜா சர்மா அதுவரைக்கும் முழுமையாக அமைதியோடு சுய கட்டுப்பாட்டுடன் இருந்தாள். ஆனால் தாயின் தவிப்பும் சுற்றிலிருந்தவர்களின் கிசுகிசுப்புகளும் அதிகமாகிப் போனதை உணர்ந்தவுடன் பூஜா மெதுவாக தாயின் கையை அழுத்தினாள். அம்மா, இவர்கள் எல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க போலிருக்கு, இப்போ நாம தான் நேரில் பேசணும் என்றாள். அவள் மெதுவாக எழுந்தாள். சேலையின் பல்லுவை சீராக செய்தாள். பிறகு நேராக மேலாளரின் அறை நோக்கி நகர ஆரம்பித்தாள். அவளை கண்ணாடி வழியாக கவனித்துக் கொண்டிருந்த மேலாளர் அதைக் கண்டு பதறிவிட்டார். அவசரமாக வெளியே வந்தார். பூஜாவின் பாதையை தடுத்து, சொல்லுங்க, என்ன வேணும் என்று கேட்டார். பூஜா அமைதியாக அந்த காசோலையை கொடுத்து, எனக்கு பணம் எடுக்கணும், அம்மாவுக்கு மருந்து வாங்கணும், இன்னும் பல அவசியமான வேலைகளும் இருக்கிறது, இதோ காசோலை, சரிபாருங்களேன் என்றாள். மேலாளர் அந்த காசோலையை கைப்பற்றாதவாறே ஏலக்காரமாக, அக்கவுண்ட்ல பணமே இல்லாம இருக்கும்போது எப்படி பணம் எடுக்க முடியும்? உங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்க முடியும்? உங்க கணக்கில் ஒன்னும் இருக்காது, பெரியவங்க மாதிரி பேசுறீங்க என்றார். பூஜா இன்னும் அமைதியோடு, ஒருமுறை அதை சரிபாருங்க, முழுமையா ஏதும் தெரியாம பேசாதீங்க என்றாள். இப்போது மேலாளர் அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார். எனக்கு இந்த துறையில் அனுபவம் என்ன தெரியுமா? முகம் பார்த்த உடனே தெரியும் யாரிடம் என்ன இருக்குன்னு. உங்க மாதிரி பலர் தினமும் வருவாங்க. உங்கள் கணக்கில் ஏதாவது இருக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. இப்போ கூட்டம் அதிகமாயிடுச்சு, எல்லாரும் உங்களை பாக்குறாங்க. நீங்க இப்போவே கிளம்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது என்றார். பூஜாவின் முகம் அப்படியே அமைதியாக இருந்தாலும் அவளது கண்களில் ஒரு வித்தியாசமான வெளிச்சம் தெரிந்தது. அந்த அமைதிக்கு பதிலாக ஒருவித உறுதியான கடுமை வந்துவிட்டது. அவள் எதுவும் பேசாமல் அந்த காசோலையை மேசையில் வைத்தாள். மென்மையான குரலில், நான் கிளம்புறேன், ஆனா ஒரு நல்லா கேட்டுக்கோங்க, இந்த காசோலையில் இருக்கிற தகவலை ஒரு முறை படிச்சு பாருங்களேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றாள். அதைச் சொல்லிக்கொண்டு தாயின் கையை பிடித்துக்கொண்டு திரும்பினாள். வாசலை நோக்கி நடந்தாள். ஆனால் வாசலை அடைந்தவுடன் மெதுவாக திரும்பி கண்களில் தீவிரமான பார்வையுடன் சொன்னாள், தம்பி, இந்த நடத்தைக்கு பதிலடியாக நீ பாதிக்கப்படுவாய். காலமே உனக்கு பாடம் சொல்லும். முழு வங்கியும் சில நொடிகளுக்கு ஆழ்ந்த மௌனத்தில் மூழ்கியது. சத்தமே இல்லை. ஆனால் மிகுந்த மரியாதையுடன் கூறப்பட்ட அந்த எச்சரிக்கை ஒரு புயல் போல் அமைந்தது. மேலாளர் ஒரு கணம் உறைந்து நின்றார். பிறகு,
வயசானவங்க தானே இப்படிதான் ஏதாவது சொல்லுவாங்க, எல்லாரும் உங்க வேலைய பாருங்க என்று சொல்லி மீண்டும் தன் இருக்கையில் அமர்ந்தார். அவனுடைய முன்னே அந்த காசோலை அதே போல மேசையில் இருந்தது. பார்த்ததுமில்லை, படித்ததுமில்லை. ஆனால் அதில் மறைந்திருந்தது ஒரு உண்மை. அது அவனுடைய வாழ்க்கையை மாற்றப்போகும் உண்மை. மறுநாள் வங்கியில் பழைய பெயான்ற இயல்பு தொடர்கிறது. கணக்கு பணியாளர் தன் கணக்குகளில் மூழ்கியிருக்கிறார். பணக்கேசியர் தனது கணக்கில் கவனமாக இருக்கிறார். மேலாளர் மீண்டும் பழைய கட்டமைப்பில் திரும்பியிருக்கிறார். அந்த வங்கிக்கு மீண்டும் நுழைந்தாள் அந்த வயதான அம்மா. ஆனால் இப்போது தனியாக இல்லை. அவருடன் ஒருவரைச் சேர்த்து ஒரு தீட்சையுள்ள அதிகாரியும் வந்திருந்தார். அவர் சீருடையில் பிரகாசமாக, கையில் ஒரு கம்பீரமான சூட்கேசுடன் வந்தார். அவர்கள் உள்ளே வந்தவுடன் முழு வங்கியும் அவைகளின் திசையில் திரும்பியது. வயதான அம்மா அருகிலுள்ள யாரையும் கவனிக்காமல் நேராக மேலாளரின் அலுவலகம் நோக்கிச் சென்றார். மேலாளர் முதலில் அவரை உணரவில்லை. ஆனால் அவரவர் அருகில் வந்தவுடன் முகம் தெளிவாக தெரிந்தது. அது நேற்று வந்த அதே பெண்மணிதான். அவரின் சேலை மீது நகைச்சுவையுடன் சிரித்தவர். அவரை பற்றிய கேலி கிண்டல்கள் எல்லாம் அந்த மேனேஜரின் நினைவிற்கு வந்தது. அவரின் முகம் இப்போது வெண்மையாகிப் போனது. மேலாளர் பதறி வெளியே வந்தார். ஆனால் அந்த பெண்மணி தன்னம்பிக்கையுடன் நின்றார். குரலில் திடமாக அவர் கூறினார், மேலாளர் ஐயா, நான் நேற்று சொன்னேன் அல்லவா, உங்கள் நடத்தைக்கு நீங்கள் அஞ்சி முடிவு கட்ட வேண்டிய நாள் வந்துவிட்டது. என்னை மட்டுமல்லாமல் இங்கு வரும் ஆயிரக்கணக்கான சாதாரண மக்களை நீங்கள் இழிவுபடுத்தியுள்ளீர்கள். இப்போது உங்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மேலாளர் உளறினார். நீங்கள் யார் என்னையே கேள்வி கேட்கிறீர்கள்? இது உங்கள் வீடு இல்லை, இது வங்கி. அவரின் உரையை அந்த பெண்மணி சிரித்தபடியே இடைமறித்தார். இங்க பாருங்க சார், இவர் என்னுடைய சட்ட ஆலோசகர். நான் தான் இந்த மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர். இந்த வங்கியின் 8 விழுக்காடு பங்கு வைத்திருப்பவள். இவர்கள் என் அம்மா. இவர்களிடம் நேற்று நீங்கள் மரியாதையின்றி நடந்தீர்கள். முழு வங்கியும் மௌனமாகிப் போனது. ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள், கூட வாசலின் அருகில் நின்ற பாதுகாப்பு பணியாளர்கள் அனைவரும் அமைதியாக நின்றனர். மேலாளர் பதறினார். பூஜா சர்மா தன் பிரீஃப்கேஸை திறந்து 2 ஆவணங்களை எடுத்துக் காட்டினார். முதல் ஆவணம் மேலாளரின் இடமாற்ற உத்தரவு. 2வது காரணம் விளக்க உத்தரவு. உங்கள் நடத்தை வங்கியின் ஒழுங்குமுறைக்கு எதிராக இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. மேலாளர் இப்போது முழுமையாக வியர்த்தபடி நின்றார். குரலில் நடுக்கம் கலந்திருந்தது. மேடம், இது என் தவறு. எனக்கு மன்னிப்பு வேண்டும். நிஜமாகவே நான் வருத்தப்படுகிறேன். பூஜா சர்மாவின் கண்கள் அமைதியாக இருந்தன. ஆனால் குரலில் அதிகாரத்தின் உறுதி இருந்தது. என்னிடம் மட்டும் நீங்கள் தவறு செய்யவில்லை. உங்கள் போன்றவர்கள் எத்தனை வாடிக்கையாளர்களிடம் தவறாக நடந்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் உங்கள் பார்வையில் அவர்களுடையால்தான் மதிப்பீடு செய்யப்படுகிறார்கள். நீங்கள் ஒருமுறை வங்கியின் ஒழுங்குமுறைகளை வாசித்திருக்கிறீர்களா? அங்கே சொல்கிறார்கள், ஒவ்வொரு வாடிக்கையாளரும் சமம். யாரும் ஏழை இல்லை, பணக்காரனும் இல்லை. எந்த ஊழியர் இந்த விதியை மீறுவாரோ அவருக்கு தண்டனை உறுதி. ஒரு நிமிடம் நின்று அவர் மேலும் கூறினார், இப்போது நான் உங்களை இடமாற்றம் செய்கிறேன். விரும்பினால் இன்று பதவியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யலாம். ஆனால் நான் ஒரு வாய்ப்பு தருகிறேன். உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள். மீண்டும் இது நடந்தால் உங்கள் பெயரை அல்ல, உங்கள் அடையாளத்தை அழித்து விடுவேன். பின் அவர் பாதுகாப்பு பணியாளரான ரோஷினியை அழைத்தார். ரோஷினி நடுங்கி வந்தாள். கண்ணீர் நிறைந்த விழிகளுடன், மேடம், மன்னிக்கவும். என்னால்தான் பெரிய தவறு நடந்துவிட்டது. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். பூஜா சர்மா மெதுவாக சிரித்துக்கொண்டே கூறினார், உடை பார்த்து யாரையும் குறைவாக நினைக்காதே. இன்று பெற்ற பாடம் உனது வாழ்க்கையிலே ஒரு மார்க்கமாக இருக்கட்டும். முழு வங்கியின் ஊழியர்கள் தலைகளை குனிந்து நின்றனர். அவரை நோக்கி பார்த்த பூஜா கூறினார், பதவியால் அல்ல, எண்ணத்தால்தான் மனிதன் பெரியவன். மனித நேயத்தை உணர்வதே உண்மையான அதிகாரியின் அடையாளம். இவ்வாறு கூறிவிட்டு அவர் தனது அம்மாவுடன் வங்கியிலிருந்து வெளியே சென்றார். சில நிமிடங்கள் அந்த வங்கியில் பூரண மௌனம் நிலவியது. அதன் பிறகு ஒருவரை பார்ப்பது போல நடந்தது. அனைவரின் மனப்பாங்கும் மாறியது. அன்று முதல் அந்த வங்கியின் சூழ்நிலை முற்றிலும் மாறியது. ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் மரியாதை கிடைக்க ஆரம்பித்தது. யாருடைய சேலையையும் பார்த்து அவரை ஏழை என்று மதிப்பீடு செய்யவில்லை. அனைவரின் உள்ளங்களிலும் இது உறைந்தது. ஒரு சாதாரண மனிதனை சாதாரணம் என எண்ணாதீர்கள். நாளை அவரே உங்கள் முன்னே சிறப்புடன் நிற்கக்கூடும். இந்த கதையின் பாடம், யாரையும் அவர்களினுடை
அல்லது சாதாரண தோற்றத்தின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யாதீர்கள். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் உங்களை விட பெரிய இடத்தில் இருக்கக்கூடும். மனித நேயம் கொண்ட நடத்தை வேண்டும். ஏழையோ பணக்காரனோ என்ற வேறுபாடின்றி அனைவரையும் மரியாதையுடன் நடந்து கொள்ளுங்கள். இந்த கதையை கொண்டாடினீர்கள் என்றால் வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.